வீட்டுக்குள்ள வந்த நீங்க 13 பேரும் நல்லா ஆடுச்சு. நிறைய இடத்துல அது உங்களுக்கு ஸ்பேஸும் கொடுத்துச்சு நின்னு. நான் நம்பல. ஏன்னு சொல்றேன். படம் முடிச்சு. சாரி கேட்டீங்க. உன் வேலையை பார்த்துட்டு போமா. Cotton White Dhotis வழங்கும் Bigg Boss Season 8 powered ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சினிமா கொட்டாய். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து ரொம்பவே மக்கள் மனதில் வந்து ரொம்ப இடம் பிடிச்சிருக்க பிக் பாஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 7 சீசனில் வந்து பிக் பாஸ் நம்மளை கொஞ்சம் கூட டிஸப்பாயிண்ட்டே பண்ணலை. நம்மளோட எதிர்பார்ப்புகளை வந்து அந்த ஷோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு எப்பயுமே. அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸில் இப்போ வந்து 8th சீசனில் வந்து கால் எடுத்து வைக்க போகிறாங்க இந்த பிக் பாஸ் டீம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே இந்த பிக் பாஸ் வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 7 சீசன்ஸ் வந்து நம்ம கமல் சார் வந்து இதை வந்து தொகுத்து வழங்கிட்டு வந்தார். இப்போ அதில் மாற்றம் நம்மளுக்கு வந்து 8th சீசனில் விஜய் சேதுபதி சார் வராரு. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒரு சேலரி வந்து ஒரு குறிப்பிட்ட காரணமாக வந்து விஜய் டிவி சைட்லேருந்து பேசப்படுது. பட் கமல் சார் சைட்லேருந்து அவருக்கு வந்து கால் ஷீட் இல்லாததாகவும் அவருக்கு வந்து கட்சி வேலைகளை பார்க்கறதுக்காக டைம் இல்லாததாகவும் அவர் வந்து இந்த ஷோவில் இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறதா அவர் சைட்லேருந்து சொல்லப்படுது. பட் அவர் வந்து லாஸ்ட் 7th சீசனில் வந்து 130 கோடி வந்து அவர் சம்பளம் வாங்கினதாகவும் அதை அவர் அதிகமாக கேட்டது மேனேஜ்மெண்ட்டால் வந்து அதை தர முடியாததுனால நம்ம விஜய் சேதுபதி சார் வர்றதாகவும் ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம விஜய் சேதுபதி சாருக்கு அப்போனா எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 to 35 crore சேலரி தர்றதா பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு மக்களே. ஸோ இந்த ஷோ வந்து என்றைக்கு நம்மளுக்கு வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னா October 6th வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ 6:30 ஈவினிங் வந்து நம்மளுக்கு இந்த ஷோ லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வரைக்கும் அதுதான் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் நம்மளோட விஜய் சேதுபதி சாரோட ஆடு ப்ரோமோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்ட்டு. அப்படின்னா அவங்க வந்து புது புது டாஸ்க்ஸ் வர மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்ல வராங்க இன்டைரக்டாக. ஸோ டாஸ்க்லாம் ரொம்ப ரொம்ப இந்த வாட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து இதில் என்னென்ன மாதிரி கண்டஸ்டன்ஸ் வர போகிறாங்க, நம்ம 17 கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டை வந்து நம்ம பொறுமையாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் பார்த்திங்கன்னா தர்ஷா குப்தா. இவங்க வந்து ஒரு கிளாமரஸான போஸ்டெல்லாம் போட்டு நிறைய பேரோட மனசில் ஆல்ரெடி இடம் பிடிச்சிருக்காங்க. உள்ளே வந்து மக்கள் மனதில் எவ்வளோ அளவுக்கு இடம் பிடிக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ கண்டஸ்டன்ஸ் வந்து நம்ம சீரியல் விஜய் டிவி சீரியலில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கிறவங்க தான் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க. பாரதி கண்ணம்மாவோட ஹீரோவான அருண் அவங்க வந்து செகண்ட் கண்டஸ்டண்ட்டாக வராங்க. ஸோ அருண் வந்து உங்களுக்கு லாஸ்ட் சீசனோட வின்னரான அர்ச்சனாவோட லவ்வர் உங்களுக்கு தெரியும். அண்ட் அதே பாரதி கண்ணம்மா சீரியலில் வில்லியா நடிக்கக்கூடிய ஃபரீனா வந்து 3rd கண்டஸ்டண்ட்டாக வராங்க. தென் வந்து 4th கண்டஸ்டண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் ஹீரோவாக நடிக்கக்கூடிய தீபக். அவங்க வந்து நிறைய ஷோஸ் வந்து விஜய் டிவியில் தொகுத்து வழங்கிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தீபக் சாரை தெரியும். நிறைய சீரியல்ஸ்லேயும் அவங்க ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. அண்டு 5th and 6th கண்டஸ்டண்ட்டாக யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் வினோத் பாபு அண்ட் பவித்ரா ஜனனி இவங்க தான் வந்து வரப்போகிறாங்க. வினோத் பாபு நிறைய ரியாலிட்டி ஷோஸில் வந்து எல்லா டாஸ்க்ஸும் பண்ணி ஆல்ரெடி மக்கள் மனசில் இடம் பிடிச்சி வச்சுருக்காரு. உள்ளே வந்து எந்த அளவுக்கு டாஸ்க்ஸை வந்து அவர் பண்ணுறாருன்றது பார்க்கலாம். பவித்ரா ஜனனி வந்து உங்களுக்கு ரொம்பவே எப்படி ரொம்ப அமைதியான ஒரு ஆக்ட்ரஸாக தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். உள்ளே வந்தோடனே அவங்க எந்த மாதிரி வந்து கேம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். 7th கண்டஸ்டண்ட்டாக யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து ஒரு மாடல் ஊர்மிளா அப்படின்றவங்க வராங்க. அவங்கள பற்றி இது வரைக்கும் எந்த நியூஸுமே நம்மளுக்கு தெரியாது. உள்ளே வந்தோடனே தான் அவங்களோட இன்ட்ரடக்ஷனே நம்மளுக்கு தெரியும். 8th கண்டஸ்டண்ட்டாக வந்து ராப் சிங்கர் வடேசன் வராங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அந்த சாங் ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அவர் வந்து பேசிக்கலி அவர் ஒரு இலங்கை தமிழன். அதுக்காகவே அவருக்கு பெரிய ஃபேன் பேஸே இருக்காங்க. ஸோ அவர் உள்ள வந்து கடைசி எபிசோட்ஸ் வரைக்கும் வருவாருன்றது எதிர்பார்க்கப்படுது. எந்த அளவுக்கு அதை அவர் பண்ணுறாருன்றதை பார்க்கலாம். 9th கண்டஸ்டன்ட் அண்ட் 10th கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்னவ் அண்ட் அர்ச்சிதா. ஸோ செல்லம்மா நாடகத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஆர்னவ் அண்ட் அர்ச்சிதா வந்து வர்றதாகவும் அவங்க பேர் திவ்யா ஸ்ரீதர் அண்ட் ஆர்னவ் வர்றதா நம்மளுக்கு வந்து நியூஸ் வந்திருக்கு. குக்கு வித் கோமாளி நம்மளுக்கு நிறைய பேரோட ஃபேவரட் ஹீரோ அஸ்வின். ஸோ அவருக்கு வந்து இப்போ எந்த பட வாய்ப்பு இல்லாததுனால ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்காக இந்த குக்கு வித் கோமாளி ஃபேமான அஸ்வின் வந்து வராங்க. நெக்ஸ்ட்டு பாய்ஸ் ஃபிலிமில் நடிக்கக்கூடிய மணிகண்டன் அவருக்குமே இப்போ எந்த பட வாய்ப்பு இல்லைன்றதுனால அவர் வந்து ஒரு
பிக் பாஸில் வந்து வர்றதா வந்து தெரியப்படுது. அண்ட் வந்து ஒரு விஜய் டிவி காமெடியன் வந்து எல்லா சீசன்லேயுமே வந்து ஒருத்தர் வந்துடுவாங்க. அந்த மாதிரி இந்த சீசனில் வரப்போகிறது பார்த்திங்கன்னா ஈரோடு மகேஷ் சார் வரப்போகிறாரு. பேசிக்கலி இவர் ஒரு தமிழ் டீச்சர், மேடை பேச்சாளர். இவரோட பேச்சு வளம் எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு வந்து நம்ம பிக் பாஸ் ஷோவில் வந்து அவர் பேச்சோட திறமையை காட்ட போகிறாருன்றது நம்ம பார்க்கலாம். அடுத்து காமன் கேட்டகரியில் வந்து மக்களில் வந்து எவ்ரி சீசன் வந்து 1-2 கண்டஸ்டன்ட் வருவாங்க. அந்த மாதிரி லாஸ்ட் சீசனில் கூட ஜிபி முத்து வந்திருந்தாங்க. அந்த மாதிரி இந்த வாட்டி வரக்கூடிய இந்த 2 கண்டஸ்டன்ட் பேரை கேட்டால் தான் நம்மளுக்கு ரொம்பவே காமெடியாக இருக்குது. எதுக்காக இந்த மாதிரி கண்டஸ்டண்ட்டை உள்ளே விடுறாங்கன்றதே தெரியலை. ஸோ டாக்டர் திவாகர் வர்றதாகவும் அண்ட் காத்து கருப்பு கலை வர்றதாகவும் இவங்க 2 பேரை வச்சு என்னத்தை அந்த ஷோவில் பண்ண போகிறாங்கன்றது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஒன்றுமே புரியலை. ஸோ இதுக்கு நடுவில் டாக்டர் திவாகர் வந்து இது ஒரு பேட்டியில் பிக் பாஸ் டைட்டில் நான் தான் வின் பண்ணுவேன், உள்ளே போனால் எனக்கு தான் அந்த டைட்டில், வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறாராம். இதை பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் வராங்க அப்படின்ட்டு. அடுத்து பாக்கியலக்ஷ்மி சீரியலில் அமிர்தா கேரக்டரில் நடித்த அக்ஷிதாவும் வர்றதாகவும், ஆலியா மானசா பல சீசனில் இவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம். ஆனால் இந்த சீசனில் அவங்க வர்றதா வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கான். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபேட்மேன் சொல்லப்படுற ப்ரொடியூசர் ரவீந்திரன் சார் வந்து வரப்போகிறாங்க. அவங்க வந்து இந்த சீசனில் வந்து என்ன மாதிரி டாஸ்க் தான் பண்ணுவாங்க, அவங்களால பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி பேச்சும் போயிட்டுருக்கு மக்களே. இருந்தாலும் பிக் பாஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய டாஸ்கில் பல டாஸ்க் வந்து பேச்சு திறமையை காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு அதுக்கெல்லாம் எந்த குறையுமே எந்த பஞ்சமுமே இல்லை. அண்ட் ஃபைனல் கண்டஸ்டண்ட்டாக வந்து ஃபுட் ரிவ்யூவர் இர்ஃபான், குக் வித் கோமாளியில் இப்போ வந்து ஃபேம் ஆகிட்டு வர இர்ஃபான் வந்து ஃபைனல் கண்டஸ்டண்ட்டாக வர்றதாகவும் இது வரைக்கும் வந்து நம்பப்படுது. ஸோ நம்மளுக்கு வந்து விஜய் டிவி சைட்லேருந்து லிஸ்ட் வர வரைக்கும் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வெரி கன்ஃபார்ம்டுன்னு சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு இவங்க எல்லாரும் வர்றதா ப்ரூஃப் ஆகிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. இந்த வாட்டி பிக் பாஸ் ஷோ எந்த அளவுக்கு நம்மளோட மனசில் இடம் பிடிக்க போகுது, யார் வந்து எந்தெந்த மாதிரி வந்து அவங்களோட கேரக்டர்ஸை ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்றது பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.